அனைவருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இன்தமிழ் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் திசைக்கூடல் 405வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும், இன்றைய சிறப்புரையாளர் முனைவர் பிரீத்தி அரிபாபு அவர்களையும், மேலும் இக்குழுவில் இணைந்துள்ள நண்பர்களையும் தோழமை உறவுகளையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்று பனைமர சுற்றுலா குறித்த ஒரு சிறப்பு உரை, இதற்கு நோக்க உரை வழங்க தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உரையாற்றவிருக்கின்ற பிரீத்தி அவர்கள் பனைமரம் தொடர்பான நீண்டதொரு ஆய்வினை இதுவரை நடத்தியவர் என்பது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். மாணவராக கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டே பல்வேறு முயற்சிகளை கடந்த சில ஆண்டுகளாக அவர் முன்னெடுத்து வந்தார். பிறகு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்விற்காக சென்ற பொழுது இதே தலைப்பிலேயே அவர் பனைமரம் தொடர்பான ஆய்வினை செய்தது நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பனைமரம் தொடர்பான ஆர்வலர்களை ஒன்றிணைத்து பனைமரத்தின் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி எப்படி மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பனைமரத்தை பயன்படுத்தலாம் என்பதையும், பனைமரத்தை நடுவதன் வழியாக எவ்வாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வது தொடர்பான பல விஷயங்களையும் அவர் ஆய்வுபூர்வமாக மக்கள் மத்தியில் தொடர்ந்து முயற்சி செய்து அது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார் என்பது சிறப்பு. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் அவரது உரை நமக்கெல்லாம் நிச்சயமாக பல நாம் அறிந்த சில செய்திகளை சொன்னாலும் கூட நமக்கான புதிய செய்திகள் பலவற்றையும் அவர் நிச்சயமாக வழங்கவிருப்பார் என்று நம்புகின்றேன். ஏனெனில் அவருடைய ஆய்வு என்பதும் இந்த பனைமரம் தொடர்பான ஒன்றாகவே இருந்ததால் நிச்சயமாக நமக்கு பல புதிய விஷயங்களை அவர் வழங்குவார் என்று நான் நினைக்கின்றேன். அதோடு மேலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை, இந்தோனேசியா என்று பல இடங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள ஆய்வாளர்களுடன் தொடர்பில் இருந்து பனைமரம் தொடர்பான மரபு தொடர்ச்சியை பற்றிய ஆய்வுகளையும் அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். இதுவும் மிக சுவாரஸ்யமானது. ஆக கிழக்காசிய நாடுகளில் எப்படி பனைமரம் விரிந்து பரவி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உதவும் என்று நான் கருதுகிறேன். பிரீத்தி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நிறைய கேள்விகளை நாம் கேட்டு மேலும் பல இந்த கலந்துரையாடலை நாம் சிறப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். இன்றைய சிறப்புரையாளர் முனைவர் பிரீத்தி அவர்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை குழுவில் பல்வேறு காலங்களாக இயங்கி வருபவர், அனைவரும் அணிந்தவர். ஆனாலும் அவரை பற்றிய சிறு அறிமுகம் மட்டுமே. முனைவர் பிரீத்தி அரிபாபு அவர்கள் ஆராய்ச்சியாளர், கல்வியாளர் மற்றும் பயண ஆலோசகர். தமிழ்நாட்டில் பனைமரத்தின் கலாச்சார, சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்த ஆய்வுக்காக மிசோரம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தற்போது KLES நிஜலிங்கப்பா கல்லூரியில் உள்ள சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். பனைமரத்திலிருந்து கிடைக்கப்பெறும் பொருள்களை கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை உருவாக்குதல் மற்றும் சுற்றுலா பாதைகளை வடிவமைத்து கிராமப்புற வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதே இவரது பணியின் மிக முக்கியமான நோக்கமாகும். சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இன்று நம்மிடையே பனைமர சுற்றுலா, சுற்றுச்சூழல் பண்பாடு மற்றும் பொருளாதார பரிமாணங்கள் ஒரு ஆய்வு பார்வை என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கின்றார். அவர்களை உரையாற்ற அன்புடன் தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக அழைக்கின்றோம். நன்றி. முதலாவதாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கும் என்னை அழைத்ததற்கும் மிக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பனைமர சுற்றுலா, சுற்றுச்சூழல் பண்பாடு மற்றும் பொருளாதார பரிமாணங்கள் ஒரு ஆய்வு பார்வை, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2 செஷன்ஸ் வந்துட்டு நமக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையில பனைமரத்தோடைய சுற்றுச்சூழல் பண்பாடு மற்றும் பொருளாதாரத்தை பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்திருப்போம். ஆனா அது வந்து எப்படி ஒரு சுற்றுலா பயன்பாடு அதை வந்துட்டு இன்னும் மேன்மைப்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம். சோ அதுதான் இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரு விஷயமா இருக்கும். பனைமரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பயன் மரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பனை வந்துட்டு ஒரு பயன் தரும் மரம்.
அப்படின்றதுனாலதான் நம்ம தாள விலாச புத்தகத்துல அருணாச்சலம் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாங்க 801 பயன்கள் வந்துட்டு அதுல இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது 801 பயன்கள் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல பயன்கள் வந்துட்டு பனை இன்னைக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கு. மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து மிக அதிகமா ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு காண முடியும். சோ இது எல்லாமே மொத்தமா நம்ம வந்து பார்க்கும்போது இதை எப்படி வந்துட்டு ஒரு சுற்றுலா வந்துட்டு அதை இன்னுமே மேன்மைப்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நம்மளுடைய திருக்குறள்ல வந்துட்டு அழகா சொல்லியிருப்பாங்க, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணை கொள்வார் பயன் தெரிவார். சோ அதனாலதான் பனை மரம் வந்துட்டு ஒரு பயன்மரமா இருக்கு. சின்ன அளவுல நமக்கு வந்துட்டு ஒருத்தவங்க நன்றி செஞ்சா கூட நம்ம வந்து பனை அளவு அதை கொள்ளணும், அதை வந்து நம்ம மனசுல வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பனை வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அதை வந்துட்டு பொருட்படுத்தாம அதோடைய பயன்களை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு மரமா வந்துட்டு நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நன்மைகள் செஞ்சோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஏதாவது உதவி செஞ்சாலும் அதை வந்து நம்ம அப்படி கருதணும் அப்படின்றதா அதோடைய அர்த்தம். பனைமரம் அப்படின்ற போது நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வரலாற்றுல நிறைய இடங்கள்ல வந்துட்டு சங்க இலக்கியங்கள்ல வந்துட்டு பனை இடம் போட்டிருக்கு, நம்ம அதை பார்க்க முடியும். முக்கியமா இப்பவுமே பல வீதிகள் பல பனையோடைய பெயர்களை வந்து நம்ம பார்க்க முடியும். உதாரணமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பனை பனை விழாவும், அப்புறம் வந்துட்டு பனையூர், இப்படி பல இடங்களுக்கு வந்துட்டு பனையோட பெயர்களை வந்து நம்ம பார்க்க முடியும். எடக்கல் கேவ்லயும் வந்துட்டு பனையோடைய பெயிண்டிங் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வார்லி ஹாட் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம பார்க்கலாம். பீமாச்சாரியாவுடைய கொடியிலையும் சேராவுடைய மாலையிலையும் பனை பூ இருக்கும். பீமாச்சாரியா கொடியில பனை மரம் இருக்கும். அதே மாதிரி பழுவேட்டையருடைய கொடியிலையும் நம்ம வந்துட்டு பனை மரம் வந்துட்டு பார்க்க முடியும். இது இல்லாம நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கன்சப்ஷன் ஆஃப் பனை கல்லு குடிக்கிறது, ஒரு வீரர் வந்துட்டு அந்த போருக்கு போயிட்டு வெற்றி பெற்று வராங்க அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க கல்லு குடிச்சு அதை வந்து மகிழ்வா எடுத்துப்பாங்க. சோ இதையும் நம்ம பார்க்க முடியும். நமக்கு நம்மளுடைய வரலாற்றை காப்பாத்துனதுக்கு பனை ஒரு முக்கிய பங்கை வந்து எடுத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஓலைச்சுவடிகள் வந்துட்டு மொத்தமா நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் தான் ஓலைச்சுவடி. சோ அந்த ஓலைச்சுவடிகள் வந்து எல்லாத்துக்குமே தான் இருந்திருக்கு. நம்மளுடைய மெடிசனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்மளுடைய டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு 2 பேருக்குள்ள சைன் பண்ணக்கூடிய ஒரு MOU மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓலைச்சுவடிகளை அந்த காலத்துல வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. ஆடிப்பெருக்கும் பொழுது வந்துட்டு நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. சோ அது வந்துட்டு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா வந்துட்டு பல ஓலைச்சுவடிகள் நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையே வந்து அதை மீட்டெடுத்து ஒப்படைச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரியான பல விஷயங்களுக்குமே வந்துட்டு அதோடைய வரலாறு வந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியில வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம். சோ பனைமரம் அதோட இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடிகளும் இந்த வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய பணியை வந்துட்டு முக்கியமா செய்யுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது இல்லாம பனைமரம் சொற்பனம்ன்றது வந்துட்டு பனைமரமேன்ற ஒரு புத்தகத்துல கடைசியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான நாட்டுப்புற பாடல். ரீசெண்டா வந்துட்டு ஒரு வயதான பாட்டி அந்த பாடலை வந்து பாடி அது கொஞ்சம் வைரலாவும் போயிருக்கோம், நம்ம அதை பார்த்திருப்போம். பனைமரமே அப்படின்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சொற்பனம் அது முழுக்க பனையோடைய பயனை வந்துட்டு அழகா ஒரு நாட்டுப்புற பாடல் வாலியா வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி மடல் ஏறுதல் சங்க லிட்ரேச்சர்ல வந்துட்டு நம்ம இந்த மடல் ஏறுதலை பார்க்க முடியும். மடல் ஏறுதல் அப்படின்ற போது தலைவி வந்துட்டு தலைவனுடைய காதலை வந்து மறுத்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த குதிரை மாதிரி ஒண்ணு பனையில செஞ்சு அந்த ஓலையில செஞ்சு அது மேல ஏறி உட்கார்ந்து அதுல வந்துட்டு ஒரு ஊர்வலம் போவாங்க. சோ அதுதான் அந்த மடல் ஏறுதலுடைய நிகழ்ச்சி வந்துட்டு கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ இதுவுமே வந்துட்டு பனைக்கு வந்துட்டு இது எல்லாமே நம்ம இப்போ ரிட்ரீவ் பண்ண முடியும். திரும்பவும் வந்துட்டு ஒரு டூரிசம் மூலியமா அது வந்துட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நம்ம அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல வந்து பார்ப்போம். இது இல்லாம வந்துட்டு கல்ல வந்துட்டு நம்மளுடைய நடுக்கற்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களுக்கும் வந்துட்டு வளர்ந்துறதையும் நம்ம வந்துட்டு வரலாற்றுகள்ல பார்க்க முடியற ஒரு விஷயமா இருக்கும். பனை வந்துட்டு 9 சிவத்தலங்களுக்கு தலமரமா இருக்கு. தலமரம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த ஊர்ல அந்த மக்கள் பனைய அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதோட பயனை வந்துட்டு முழுக்க அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்றதுக்கு அப்புறம் தான் அங்க அதிகமா அந்த மரம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்க ஒரு கோவில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மரங்கள் வந்துட்டு நம்மளுடைய அர்பனைசேஷன் எப்படி அந்த ஊர் டெவலப் ஆகுதோ அப்பவே நிறைய மரங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது அழிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த டெம்பிள் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு மரம் மட்டும் அத ப்ரிசர்வ் பண்ணி, அதுவும் முக்கியமா பெண் மரமா இருக்கும், சில ஆண் மரமாவும் இருக்கும். சோ அது ஒரு மரம் மட்டும் அங்க ப்ரிசர்வ் பண்ணி அது தலைமரமா வந்துட்டு அங்க வச்சு வழங்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பனைமரம் 9 சிவத்தலங்கள்ல பார்க்க முடியுது. திருப்பனையூர், திருப்பனந்தாள், பனங்காட்டூர், திருப்பனம்பாடி, இப்படி பல சிவத்தலங்கள் இருக்கு. இது முக்கியமா எந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர், விழுப்புரம், நார்தன் தமிழ்நாடு வடப்பகுதிகளில் வந்து நம்ம அதிகமா தலைமரம் கான்செப்ட பார்க்க முடியுது. தென் தமிழகத்துல வந்துட்டு இங்க தலைமரம் இல்ல, ஆனா இங்க சிறுதெய்வ வழிபாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பனை வந்து முக்கிய பங்கை வந்துட்டு பார்க்க முடியும், அங்க வலிக்கிறத பார்க்க முடியும். திருக்குறள்ல 2 குறள் வந்து பனை சார்ந்து இருக்கிறது. அதே மாதிரி நம்மாழ்வாருடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், கிணற்றை சுற்றி பனை நட்டு வச்சா அங்க இருக்கக்கூடிய தண்ணி வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் சிஸ்டம் அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். பிகாஸ் நம்மளுடைய தண்ணின்றது வந்துட்டு அது அடுத்து 3ஆம் உலக போருக்கு வந்து முக்கிய பங்கு விளைவிக்கும்ன்றது நம்ம சொல்லுவோம். ஸோ வந்துட்டு நம்மளுடைய என்டையர் இந்தியன் எக்கானமியும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சார்ந்துதான் இருக்குன்ற போது இது ஒரு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு இது இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இஸ்லாமிக் நம்ம ஊருக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு டேட் பாம் அதிகமா வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அவங்க ஊர்கள்ல. ஆனா அது எப்போ வந்து நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போ இஸ்லாமிக் ஸ்ப்ரெட் ஆச்சோ இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ற அந்த பாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பனையை தான் குறிக்குது. ஸோ அவங்க பனையை தான் சீக்ரெடா ஃபீல் பண்றாங்க, சேக்ரெடா வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். அதுக்கு உதாரணமா காயல்பட்டினம் பகுதிகளில் சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இல்லாம நம்மளுடைய ரிச்சுவல்ஸ், நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் படி நமக்கு இருக்கக்கூடிய கார்த்தி சூந்து சுத்துதல் இதுவும் வந்துட்டு முழுக்க தென் தமிழகத்துல வந்துட்டு சொக்கப்பனை அதிகமா இருக்கும். வட தமிழகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி சூந்து சுத்துற அந்த நிகழ்ச்சி வந்து அதிகமா பார்க்க முடியும். கார்த்தி அப்படின்றது வந்துட்டு இதுல ஒரு சயின்டிபிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. நம்மள கார்த்திகை மாதம் அப்படின்றதே வந்து ஒரு மழை காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான். சோ அப்போ வந்து என்னன்னா நமக்கு அதிகமா பூச்சிகள் இருக்கும், கொசுக்கள் அதிகமா இருக்கும். சோ அந்த டைம்ல ஆண் பனையோடைய அந்த ஒரு பனை பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஒரு பூவை வந்து இடிச்சு அதை வந்துட்டு ஒரு ஆஷ் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு துணியில வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு பனை ஓடைய விஷயப்படி இந்த வந்து உள்ள வச்சு அதை வந்து நம்ம நெருப்புல காமிச்சு அதை சுத்துவாங்க. சுத்தும் போது பொறி பொறியா அது வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸும் கூட. சோ இது வந்துட்டு சத்தம் இருக்காது, எந்த ஒரு பொல்யூஷனும் அது வந்து மேக் பண்ணாது. சோ இது வந்துட்டு அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்துட்டு அது எல்லாமே வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பூச்சி எதுவுமே வராது அந்த ஊர்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் முக்கியமா பண்ணப்படுது. ஆனா இது ஒரு ஃபெஸ்டிவல், இது ஒரு ரிச்சுவல்ஸா வந்துட்டு கார்த்திகை மாதம் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. பனை திருவிழா பொழுது இப்போ ரீசெண்டா ஒரு 3 வருஷமா, கடைசி 3 வருஷமா நம்ம வந்து இந்த ஒரு விழாவை வந்துட்டு விழுப்புரத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. விழுப்புரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் சேர்ந்து இந்த ஒரு கார்த்தி சுத்துறத வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம சவுத் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்க வந்துட்டு சாரி ஒரு நிமிஷம், அது இல்லாம சவுத் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கும் பொழுது நீங்க சொக்கப்பனை அதிகமா அங்க பார்க்க முடியும். சொக்கப்பனைன்ற பொழுது பனையோடைய ஓலைகளை வந்து மொத்தமா கோனிக்கல் ஷேப்ல அடுக்கி வச்சு, நான் பேசுறது கேக்குதா?
நீங்க பேசுறது கேக்குது பிரீத்தி, ஆனா அந்த ஷேரிங் இல்ல. ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. சொக்கப்பனை அப்படின்ட்டு அந்த டைம்ல சொக்கப்பனை நடத்துவாங்க. அதே பீரியட் ஆஃப் டைம்ல தான் இது நடக்கும். இதுவும் சிவத்தலங்கள்ல பெரும்பாலும் நம்ம வந்துட்டு இதை பார்க்க முடியும். சொக்கப்பனைன்றது கோனிக்கல் ஷேப்ல பனைய வந்து அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிசஸ். இது இல்லாம பல்மேரா எக்கானமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பனை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அது வந்து வீணா போனது கிடையாது. வேர் முதல் நுனி வரை இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்துட்டு ஒரு பயன் தரக்கூடிய பொருளாதான் இருக்கு. அது வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாவா இருந்தாலும் சரி, இல்ல அது இன்னெடிபிள் சாப்பிட முடியாத ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அது வந்து ஏதாவது ஒரு பயனை வந்து அது கொடுத்துட்டு தான் இருக்கு. வேர் முதல் நுனி வரை அதோடைய பயன்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ முக்கியமா மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து மிக அதிகமா ஆகிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு அதை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஸோ பெண்கள் வந்துட்டு நிறைய மதிப்பு கூட்டல் பொருட்களை வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பனை வந்துட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கோஸ்டல் பெல்ட்ல இருக்கோம். ஸோ தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்குமே வந்து பனை எங்க நம்ம அதிகமா பார்க்க முடியும் அப்படின்னா, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, அப்புறம் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். இந்த ரீஜன்ல தான் நம்ம பனையை வந்து ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். ஸோ அந்த ரீஜன் பெல்ட் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பீகார் தவிர்த்து மற்ற ரீஜன் எல்லாமே ஒரு கோஸ்டல் பெல்ட்டா இருக்கக்கூடிய ரீஜனா தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு இந்தியா மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா, இந்த மாதிரி இடங்கள்லயும் நீங்க படை பார்க்க முடியும். பெரும்பாலும் அதிகமா இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கோஸ்டல் பெல்ட்டா தான் இருக்கு. கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் தான். சோ அதனால அங்க வந்துட்டு சாயில் எரோஷன், நிலத்தோட தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கை வதிக்குது. நீங்க ஈவன் வந்துட்டு ரீசன் சுனாமி 2005 சுனாமி பார்த்தோம்னா கடலூர் பகுதிகள் பனை இருந்ததுனால அவங்க நிறைய வந்துட்டு காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அகைன் ஒரிசால வந்துட்டு நிறைய பனை மரங்கள் நட்டு வச்சுட்டு இருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சைக்ளோன் இந்த மாதிரி காப்பாற்று வந்துட்டு ஒரிசா கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு 1 லட்சம் வச்சிருக்காங்க. வந்துட்டு ஆல் ஓவர் எடுத்துட்டு தான் இருக்காங்க. கம்போடியா கவர்மெண்ட் முக்கியமா வந்துட்டு அவங்களுடைய நேஷனல் ட்ரீயா வந்துட்டு பனைய நியமிச்சிருக்காங்க. வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டியூட்டிலரி காடோட அங்க இருக்கக்கூடிய நம்ம சிறு தெய்வ வழிபாடுகளோடய வந்து பனை வந்து உள்ள இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். 2வது பிக்சர் வந்து தலைமரங்கள், பனை வந்து தலைமரமா வழிபடுறது. 3வது வந்துட்டு பனையே வந்துட்டு ஒரு வழிபாட்டு மரமாவே இருக்கு. சோ வந்துட்டு ஒரு கோவிலுக்குள்ளேயும் பனை வந்துட்டு எப்படி வழிபடுறாங்க அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். ஒரு சிறுதெய்வ வழிபாடுகள்ல பனை இருக்கிறதையும் பார்க்க முடியும். முக்கியமா வந்து அம்மன் கோவில்கள்ல, முனியாண்டி கோவில்கள்ல, இந்த மாதிரி பல சிறுதெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடிய இடத்துலயும் வந்து பனை இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி பனை ஒரு தனி மரமா அது வந்து வழிபடுறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுக்கடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டல் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துமஸ்க்கு ஐடிசி கிராண்ட் ஜோலால உமாபதி அவர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பத்மபூஷன் அவார்டி, பாண்டிச்சேரியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டீச்சர். ஸோ அவங்க வந்துட்டு அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாரையும் வந்து கூட்டு வச்சு அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து மேக் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த பிக்சர் மேல பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கொழுக்கட்டை கார்த்திகை தீபம் டைம்ல வந்துட்டு நீங்க இந்த பனை ஓலையில ஃபுல்லா மில்லட்ஸ், அவ்வளோ ஒரு ஹெல்த்தி டிஷ். ஸோ இது வந்து நம்ம பாரம்பரியத்துல இருக்கக்கூடியது, அதையும் நீங்க அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய பிக்சர் வந்துட்டு மாவுளி. எப்படி வந்து அந்த காட்டி சூந்து மாவுளி இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அது ஒரு வாக்கியம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாவுளி வந்துட்டு எப்படி மேக் பண்றாங்க, அது எப்படி சுத்துறாங்க அப்படின்ற ஒரு இதையும் நம்ம வந்துட்டு அங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இதுதான் பனையோடைய பயன்கள். ஒரு
பார்ட் ஆஃப் பனையும் வந்து என்னென்ன பயன்கள் அதுல வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரங்க் அது வந்துட்டு உங்களுக்கு ஐ மீன் வேர் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேப் ரூட் வந்துட்டு நம்மளுடைய சாயில் எரோஷனுக்கோ இல்ல கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கோ இல்ல அதுல இருந்து நிறைய கைவினை பொருட்கள் பேஸ்கெட் பிரஷஸ் இதெல்லாம் வந்து நிறைய மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய பாட்டம் ட்ரங்க் அது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு பக்கெட் ஐ மீன் ஒரு பெரிய சைஸ் பக்கெட் அளவுக்கு கூட வந்துட்டு நீங்க ஒரு ட்ரங்கை வந்து நீங்க பனையில பார்க்க முடியும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால அது வாட்டர் ஸ்டோரேஜ்க்கு நம்ம நீர் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரங்க் மேல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு மீன் மரத்தோடைய பகுதி அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு வைரம் பாய்ந்த பனைமரங்கள் முக்கியமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. கூத்தாலம் சிஎஸ்ஐ சர்ச்ல வந்துட்டு 200 வருடம் பழமையான பனைமரத்தோடைய ட்ரங்க் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறதையும் நம்ம இப்ப வரைக்கும் அது வந்து அங்க நல்லாவே ஸ்டே ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதையும் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அது இல்லாம ஃபைபர் அது வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு நம்ம ஃப்ளோர்ஸ் அதை கிளீன் பண்றதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய ஸ்கிப்பிங் இந்த ஸ்லைட் மட்டும் ஸ்கிப் பண்றேன் பிகாஸ் நிறைய பொருட்கள் வந்துட்டு பனை சார்ந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபென்சிங், ஸோ ஒரு இடத்த வந்து சுத்தி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கோ இல்ல பல இது நம்மளுடைய மேய்க்கக்கூடிய ஐ மீன் ஒரு பிக்கா இருக்கட்டும் பன்னியா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு வேற எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் அதுக்காக ஒரு பர்டிகுலர் ஃபென்சிங் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்காக ஒரு சின்னதா ஒரு ஹட் ஒரு குடிசை மாதிரி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பனை வந்து முக்கியமா இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய பழங்காலத்து வீடுகள் அந்த கூரைகள் அதுக்கப்புறம் அதோடைய ராஃப்டர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹுட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் தூண்கள் இது எல்லாமே வந்துட்டு பனையில வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரொம்ப அது 1-2 இடங்கள்ல தான் நம்ம வந்து பெருசா பார்க்க முடியும், எல்லா இடங்கள்லயும் இல்ல. ஸோ அது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் சில பிக்சர்ஸ். நம்மளுடைய வட தமிழ்நாடு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏணி வச்சு பனை ஏறக்கூடிய பழக்கங்கள் தான் அதிகமா பார்க்க முடியும். அதுவே வந்து தென் தமிழகத்துல வந்துட்டு அப்படியே அதோடைய மரத்தை வந்துட்டு கட்டி பிடிச்சு ஏறுவாங்க. இது வந்து இன்னுமே வந்து ரொம்ப பிரிமிட்டிவான மக்கள் அப்படின்றத வந்து நம்ம அங்க பார்க்க முடியும். பிகாஸ் பனை ஏறி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு தென் தமிழகத்துல இருந்து வட தமிழகத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகி போயிருக்கு. அவங்க இங்க இருந்து மைக்ரேட் ஆகி தான் தென் தமிழகத்துக்கு ஐ மீன் தென் தமிழகத்துல இருந்து வட தமிழகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதனால இன்னுமே தென் தமிழக மக்கள் வந்து ரொம்பவே பிரிமிட்டிவா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்துட்டு ஒரு கைவினை பொருட்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஒரு ஒரு ப்ராப்பர் இன்டீரியர்ஸ்க்கு வந்துட்டு பனையை வந்துட்டு மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய கட்டிலும் அங்க இருக்கு. பனை கட்டில் வந்துட்டு பழையங்காலத்துல இருந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வந்துட்டு அது பாத்தீங்க அப்படின்னா தென் தமிழகத்துல வெறும் 5 பேர் 6 பேர் மட்டும்தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. ஏரல்ன்ற ஒரு வில்லேஜ்க்கு வந்துட்டு நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி போயிருக்கேன், தூத்துக்குடியில இருக்கு. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு தெருவுல ஒரு 15 பேர் வந்துட்டு இந்த கலையை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னோட ஸ்டடிக்கு போகும்போது நான் வந்துட்டு ஒரு 4 பேரை தான் அங்க பார்த்தேன் அதை பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு இத பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்களோட வயதுமே பெரும்பாலும் வந்துட்டு 50 தாண்டிடுச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ பனைமரம் அதிகமா தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் ராமநாதபுரத்துல வந்து கீழ்முந்தல், மேல் செல்வநல்லூர், அப்புறம் வந்துட்டு வாலிநோக்கம். ஸோ இந்த பகுதிகளில் வந்து நீங்க வந்து பனைமரம் ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். அதே மாதிரி தூத்துக்குடி பகுதிகளில் கன்னிராஜபுரம், நரிப்பையூர், வேம்பார், அந்தோனியாபுரம், பூத்தோட்டம், அடைக்கலாபுரம், உடங்குடி, ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு பனை அதிகமா இருக்கு. திருநெல்வேலியில கடையநல்லூர், முதலியார்பேட்டை, தொட்டவில்லை, தன்னூத்து, தென்காசியில, கன்னியாகுமரியில வந்துட்டு கிளியூர், கலிக்குளம், நாவல் காடு, சின்னமேடு, தெல்லந்தி, இந்த மாதிரியான பகுதிகளில் மார்த்தாண்டம் முக்கியமா இந்த மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு பனைமரம் அதிகமா இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு பனை டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள்.
அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பனை ஏரிகளை நம்ம ஈஸியா பார்க்க முடியும்ன்றதுக்காக இந்த ஒரு மேப் ரெப்ரசன்டேஷன். ஆனா ஒரு எனக்கு வந்து நான் என்னோட ஸ்டடி பண்ணும்போது நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட பனையேறி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற ரெக்கார்டும் இல்ல. அதே மாதிரி பனைமரம் எத்தனை இருக்கு அப்படின்ற ரெக்கார்டும் இல்ல. ஸோ இது ரெண்டுத்தோடைய சென்சஸும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய லேக்கிங்கா தான் இருக்கு. ஸோ நம்ம சொல்றோம் தமிழ்நாடு தான் வந்துட்டு அதிகமான பனைமரங்கள் வச்சிருக்குன்ட்டு. அது உண்மைதான். ஆனா அது எவ்வளோ குத்து மதிப்பா வந்துட்டு இவங்க 5 மில்லியன் ஆர் வாட் எவர் அவங்க போடக்கூடிய அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு குத்து மதிப்பான டேட்டாவை தான் தவிர அது வந்துட்டு ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் எங்குமே வந்துட்டு இல்ல அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்து வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட் லொகேஷன், இந்த கைவினை செய்யக்கூடிய வில்லேஜஸ், அது வந்து நம்ம அதிகமா வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், கவர்மெண்ட் நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸ் அவங்க வந்துட்டு நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்துட்டு திருநெல்வேலியில வந்து நெல்லை கிராப்ஸ் வந்துட்டு இந்த வேலைகள் அவங்களும் கலெக்டர் ஆஃபீஸோட வந்து டயப் பண்ணி அந்த நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமென்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம அங்க வந்து ராமநாதபுரத்தோட ஒரு சொசைட்டி இருக்கு. ஸோ பனைக்காகவே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தனிப்பட்ட என்ஜிஓ. அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்துட்டு பால்மா ஃபெடரேஷன் வந்துட்டு அந்த பணியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை ட்ரெயின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க பணி மூலியமா. ஸோ இது வந்துட்டு ஒரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்டா தான் நம்ம வந்துட்டு அதை பார்க்க முடியுது. அது இல்லாம வந்துட்டு முக்கியமான நான் சொன்ன மாதிரி இந்த நார்க்கட்டிலா இருக்கட்டும், சாலப்பாய், குடுவைன்றது வந்துட்டு பனையிலேயே செய்யப்பட்ட ஒரு பானை. அதுதான் வந்து பதனி இறக்கவோ இல்ல கள்ளி இறக்கவோ வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அதை வந்து செய்யக்கூடிய நபர் ஒருத்தர் மட்டும்தான். ஆனா கன்னியாகுமரி பகுதிகளில் அவருக்கு அடுத்து அதை வந்து கொண்டு போகிறதுக்கு இங்க யாருமே இல்லை. அவரும் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு காலேஜ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு கடினமான ஒரு செயல்ன்றதால வந்து எந்த அளவுக்கு அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியுன்றதோ தெரியல. அதே மாதிரி சொலவு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாடோடைய அந்த ஃபேஸோட ஷேப் வந்துட்டு இருக்கும் அந்த இதுல சொலவுல வினோவிங் பேஸ்கெட். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு ஸ்டைலா தான் நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் நீங்க நார்த்ல போனீங்கனாலும் நார்த் ஈஸ்ட் போனீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய செலவுகள் வந்துட்டு பெருசா பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். பெருசா டிஃப்ரெண்டான ஒரு ஷேப் அண்ட் இது இருக்காது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் இப்போ அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இது இல்லாம முக்கியமா நான் வந்துட்டு அதே மாதிரி கீழக்கரை பகுதிகளில் ஒருத்தர் பார்த்தேன். அவர் வந்துட்டு பனை நாறு, பனை ஈக்கு, இது ரெண்டுல இருந்து ஒரு மீன் பலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய மீன்கள் எல்லாமே வந்து அந்த இதுல வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது வந்து வெளில போகாது. இது வந்து கடல் பகுதிகள்ல கயிறு போட்டு கட்டி வச்சிருவாங்க. இதுவும் இல்லாம அதே மாதிரி பனையில வந்துட்டு செருப்பு செய்யக்கூடிய ஒருத்தரையும் வந்து பார்த்திருக்கேன். இது செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட சேர்ந்து எடுத்த பிக்சர். அண்ட் சில மார்க்கெட் ஏரியாஸ், ஸோ பனை பொருட்கள் எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது இது நான் போகும்போது அந்த மக்களை வந்துட்டு பார்த்து அவங்களோட எடுத்த சில பிக்சர்ஸ். பனை தலைமரம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நார்த் வட தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்குன்றதுனால என்னுடைய ஸ்டடி நான் முழுக்க தென் தமிழகத்துல மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய சிறு தெய்வ கோவில்களிலயோ இல்ல தனி மரமா பனை எங்க வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற சில இடங்கள்ல வந்துட்டு மேப் பண்ணிருக்கக்கூடிய இமேஜ் இது எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு கிராஃப். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நார்மலாவே இப்ப நம்ம சுற்றுலா அப்படின்ற போது அங்க எல்லாமே நம்ம கொடுக்க பார்க்கணும். அங்க வந்துட்டு ஒரு பனை ஏரியோ இல்ல கைவினை பண்ணக்கூடிய ஒரு வில்லேஜோ இல்ல வந்து நல்ல உணவு செய்யக்கூடிய ஒரு மக்கள். பிரீத்தி, உங்க ஸ்லைட் மூவ் பண்ணல. அந்த இது இருக்கு இல்லையா, the combination of the maps அதான் போட்டுருக்கீங்க இப்ப. ஆமா அதுலதான் இருக்கேன். ஸோ அதனாலதான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பைன் பண்ண ஒரு மேப். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் வில்லேஜ் நம்ம போறதுக்கோ இல்ல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பனையேரி அந்த டேப்பிங் நம்ம அவங்க எப்படி வந்து அந்த மரத்துல இருந்து பனையை இறக்குறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கோ இல்ல வந்துட்டு ஒரு பக்கத்துலயே வந்துட்டு அவங்க அந்த மக்கள் வந்துட்டு அந்த உணவு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ வந்து அங்க டூரிசம் இன்னும் பெட்டரா நம்ம
எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு காம்பினேஷன் மேப். ஸோ அந்த காம்பினேஷன் மேப்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு 8 டைப் ஆஃப் டூரிசம் நம்ம வந்துட்டு ஐ மீன் 8 டைப் ஆஃப் ரூட்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்துட்டு மேல் செல்வநல்லூர், ஏன்னா அது வந்து ஒரு அங்க நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் வந்து பனையோடைய பதனி இறக்கிட்டு இருக்காங்க. முந்தல் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க அந்த கோவில் இருக்கு, வழிபாடு பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள், இல்லைன்னா வந்துட்டு சில ரிச்சுவல்ஸ், சில ஃபெஸ்டிவல்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அங்க பார்க்க முடியும். கீழக்கரையில வந்துட்டு அது வந்துட்டு ஒரு இஸ்லாமிக் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால அவங்களோட கிராஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டா ரொம்ப டீடைல்டு வந்து அதிகமா இருக்கும் அங்க. அதே மாதிரி உணவு அவங்க ஓலையில இன்னுமே வந்து சில பகுதிகள்ல ஓலையில வந்து உணவு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி லொதல் அப்படின்ற ஒரு ஸ்வீட் செய்வாங்க, தேங்காய் பால் அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் ஃபுட் அண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் வந்து நம்ம வந்து கீழக்கரையில பார்க்க முடியும். அதே மாதிரி திருப்புலானில அங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு, ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு சில கைவினை பொருட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ அதை பார்க்கலாம். பாம்பன்ல வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு ஈகோ ஷாப் வச்சிருக்காங்க, ஸோ அங்க நிறைய விற்பனை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம அங்க போயிட்டு வாங்கிக்கலாம். குருசடை ஐலாண்ட், நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் மன்னர் ஐலாண்ட் எடுத்துக்கோ அப்படின்னா வந்துட்டு 32 குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. அதுல வந்துட்டு குருசடை மட்டும்தான் இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐலாண்ட்லயும் வந்துட்டு நம்ம பனை வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். குருசடை இல்லாம மிச்சம் நிறைய ஐலாண்ட்ஸ்லயும் வந்து பனை இருக்கு, பட் இங்க வந்துட்டு நம்ம டூரிஸ்ட் அவைலபிள் உள்ள போகலாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால அந்த பகுதிகளில் பார்க்க முடியும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 2000 பனை மரங்கள்ல நட்டு வச்சிட்டு இருக்காங்க இந்த தீவுகள்ல மட்டும். பெரும்பாலும் வந்துட்டு அது எல்லாமே அகைன் சாயில் எரோஷன் வந்துட்டு இல்லாம அந்த அந்த தீவுகள் காப்பாற்றப்படணும்னா பனை அங்க நட்டு வச்சா அது வந்து ரொம்ப பயன் தரும் அப்படின்றதுக்காக இந்த வேலைகள் வந்துட்டு அங்க பாத்துட்டு இருக்காங்க. வேம்பார் அடுத்த ஸ்ட்ரெச் பார்த்தோம் அப்படின்னா வேம்பார், நரிப்பையூர், சாயல்குடி இதெல்லாமே வந்து ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து பியூட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு கடலுக்கு அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், முக்கியமா வேம்பார் நரிப்பையூர் ரீஜன்ல மீனவர்கள் வந்துட்டு மற்ற இடங்கள்ல பனை ஏரியா இருக்க மாட்டாங்க, பட் இந்த ரீஜன்ல 6 மாசம் மீன் கடலுக்கு போவாங்க. 6 மாசம் வந்துட்டு அவங்களுக்கு சீசன் இல்லாத டைம்ல பனை ஏறவும் செய்யறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க உணவுகள்லயும் இல்ல வந்துட்டு அவங்களுடைய பழக்கங்கள்லயும் நிறைய வந்து பனைய வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி அண்ட் பல்மேரா கம்யூனிட்டி வந்துட்டு இங்க நம்ம அதிகமா பார்க்க முடியும் இந்த ஸ்ட்ரெச்ல. அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்தோனியாபுரம் ரீஜன், அதே மாதிரி வேம்பார் இந்த செகண்ட் ஸ்ட்ரெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடல் ஓர பகுதிகள்ல பனை ரொம்ப அதிகமா வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெச்னா வேம்பார், நரிப்பையூர், சாயல்குடி ரீஜன் தான். முன்னாடி வந்துட்டு கன்னியாகுமரி பகுதிகளும் அப்படிதான் இருந்துருச்சு, ஆனா இப்போ வந்து கன்னியாகுமரி பகுதிகள்ல வந்துட்டு பனைமரம் நிறைய வந்துட்டு தென்னை மரமா நிறைய தென்னை மரம் தான் இருக்கு தவிர பனைமரம் அங்க அதிகமா இல்ல. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெச்ல வந்து நீங்க நிறைய பனை மரத்தை பார்க்க முடியும், அதே மாதிரி கடலோர பகுதிகளில் பார்க்க முடியும். அடுத்த 3வது நம்ம ஸ்ட்ரெச் வந்து அந்தோனியாபுரம் ஏரல். அங்கதான் நான் சொன்ன அந்த நார்க்கட்டூல் செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி அந்தோனியாபுரத்துல வந்துட்டு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச் வந்துட்டு பனையேரிகள் நடுவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணல அப்படின்ற போது ஒரு அந்த சர்ச் மூலியமா பிளஸ் பனையேரிகள் மூலியமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி பதனி வித்து அதுல இருந்து வரக்கூடிய காசை வச்சு டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க நடுவில் கொஞ்ச காலம். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அங்க பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சர்ச்லயும் வந்துட்டு நிறைய இந்த பாம் சண்டே ஒரு அவங்களுடைய குட் ஃப்ரைடே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கும் வந்துட்டு பனையோடைய பங்கு, அவங்க டெக்கரேஷன் கொண்டதுல இருந்து பாம் சண்டேக்கு அந்த கிராஸ் மேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போறது கொண்டதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பனையோட பங்கு வந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். ஏரல் வந்து நார்க்கட்டல் செய்யக்கூடிய அந்த வில்லேஜ், நம்ம முன்னாடியே வந்துட்டு அதை பத்தி பேசிட்டேன். அடுத்த ஸ்ட்ரெச் அடைக்கலாபுரம், காயல்பட்டினம், திருச்செந்தூர். இது வந்து நான் ஆக்டிவா ஒரு ட்ரெயிலாவே மாத்தின ஒரு ஸ்ட்ரெச். அடைக்கலாபுரம் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஸோ அடைக்கலாபுரத்துல கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்து பனையோட சேர்ந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாம். காயல்பட்டினம் அது வந்து இஸ்லாமிக் டவுன்ஷிப். அண்ட் திருச்செந்தூர் நமக்கு தெரியும் ஒரு அதிகமா இந்துஸ் இருக்கக்கூடிய நம்ம முருகர் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால இந்த 3மே வந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு ரேடியஸ்ல. ஸோ அந்த 3 பகுதிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பனை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் குரூப்பை வந்து கனெக்ட் பண்ணுது, எப்படி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயனுள்ள ஒரு மரமா இருக்கு
அப்படின்றத வந்து நம்ம இந்த இந்த 6 டயமீட்டர் ரேடியஸ் ஸ்ட்ரெச்ல வந்துட்டு பார்க்க முடியும் 6 கிலோமீட்டர் இதுல. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து மேப் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மணப்பாடு, உடங்குடி, தேரிக்காடு. ஸோ மணப்பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடல் பக்கத்துல இருக்கு. ஆனா இங்க மரம் அதிகமா இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய வந்துட்டு ப்ராப்பரா செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு. அவங்க நிறைய டிஃப்ரெண்டான ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது சப்போர்ட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். நமக்கு காதியோட கீழே வந்துட்டு தனியா ஒரு இன்னொரு யூனிட் இருக்கு. ஸோ அது வந்து பனைக்காகவே இருக்கு, மாதாவரத்துல இருக்கு. ஸோ அந்த யூனிட் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. உடங்குடி வந்துட்டு நமக்கு தெரியும், ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க ரீசெண்டா பனைக்கு. ஆனா இன்னுமே வந்துட்டு கருப்பட்டிக்கு இன்னுமே வந்து கருப்பட்டி பத்தி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கருப்பட்டி வந்து அடல்ட்ரேட்டட், அது வந்துட்டு கலப்படம் பண்ணக்கூடிய ஒரு கருப்பட்டியா தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆனா இங்க வந்து உடங்குடியில அதோடைய பிரிக் வேல்யூ விச் மீன்ஸ் அதோடைய சுகர் கண்டென்ட் வந்து ஸ்வீட்னஸ் வந்துட்டு நல்லா அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் அதுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அடல்ட்ரேஷன் குறைக்கணும்னா என்ன பண்றதுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட இருந்து தான் நம்ம கருப்பட்டி வாங்கக்கூடிய நிலையில வந்து நம்ம இருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம வந்துட்டு இன்னுமே விரிவா அடுத்து பேசுவோம். தேரிக்காடு அப்படின்ற பகுதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நிலப்பகுதிகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலை நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஆனா வந்து தேரிக்காடு வந்து இது பாலைன்னு நம்ம கருத முடியாது. ஆனா இது கம்ப்ளீட்லி ஒரு ரெட் சாண்ட் டியூன்ஸ், ஒரு ஒரு விதமான ஒரு டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபுல்லாவே ரெட்டிஷ் கலர்ல நிறைய படங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கேயும் பனை வந்துட்டு வரும். ஸோ பனை மரம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் என்ன மாதிரி ஒரு நிலமா இருந்தாலும் அங்க தண்ணியே இருக்கு இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு வளரக்கூடிய ஒரு மரம். அடுத்து வந்து நம்ம பார்த்தது ஊவரி, திசைன்வில்லை, களக்காடு அந்த ஸ்ட்ரெச். இது வந்து திருநெல்வேலி ஸ்ட்ரெச். ஸோ ஊவரி வந்துட்டு ஒரு அகைன் கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். அங்கேயும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க. திசைன்வில்லை, ஊவரி பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்ல இருக்காங்க. அதுக்கடுத்து களக்காடு வந்துட்டு ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் ரீஜன்ல வந்துட்டு பனை பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்மே வந்துட்டு பனை சார்ந்து இருக்கு. உதாரணமா முக்கியமா நம்ம ரீஜன் ஸ்ட்ரெச்சஸ்ல எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வைல்ட் போர் வந்துட்டு பனம்பழத்தை சாப்பிட்டுருக்கு. அது வந்து தெல்லந்தி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது சொன்னது வந்து இளையராஜா சார், டிஎஃப்ஓ. அடுத்து வந்துட்டு ஆலங்குளம், தன்னூத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆலங்குளத்துல நீங்க வந்துட்டு ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆலங்குளத்துல வந்து நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, ரைஸ் ஃபேக்டரிஸ் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அந்த ரைஸ் ஃபேக்டரிஸ்க்கு மேக் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட்ஸ் வந்துட்டு பனையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்துட்டு ஒரு 6 பேர் இருக்காங்க அங்க பனையில வந்து அந்த பேஸ்கெட் பண்ணக்கூடியவங்க. தன்னூத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது இங்க வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 மாதம் தான் வந்துட்டு நீர் வரும் மரத்துல இருந்து, மிச்சம் 6 மாதம் வராது, சீசன் இருக்காது அவங்களுக்கு. ஆனா தன்னூத்துல மட்டும் 11 மாதம், சுரண்டை, தன்னூத்து இந்த பகுதிகளில் 11 மாதமும் வந்து அவங்களுக்கு நீர் அங்கிருந்து வருது. அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய நுங்கு வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து தன்னூத்தோட ஸ்பெஷாலிட்டி, தென்காசியில இருக்கக்கூடிய ரீஜன். அடுத்து வந்துட்டு தெல்லந்தி ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதை பத்தி நான் சொன்னேன். தெல்லந்தியில வந்துட்டு உங்களுக்கு அது ஃபுட்டில்ஸ். ஸோ நார்மலா பனை வந்துட்டு மலைப்பகுதிகளில் வந்து வளராது. ஆனா ஃபுட்டில்ஸ்ல மட்டும் நீங்க வந்து பனையை வந்து பார்க்க முடியும். ஸோ தெல்லந்தி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து நீங்க பனையை அந்த ஃபுட்டில்ஸ்ல பார்க்கலாம். பூத்தாலம் சிஎஸ்ஐ சர்ச் நான் சொன்ன மாதிரி அதோடைய தூண்கள் வந்துட்டு 200 வருஷம் பழமையானது. ஸோ அது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. சொத்தவெளி பீச், அந்த பீச் உட்பகுதிகளில் வந்துட்டு பனை அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும், கன்னியாகுமரி பகுதிகளில். அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், அது வந்து கிராஃப்ட் வில்லேஜ். நெக்ஸ்ட் நான் சில விஷயம் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ பனை எப்படி வந்துட்டு ஒரு கன்சர்வ் பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம் நம்ம சதன் தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா அதுக்கு எத்தனை பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பாக்குறது. முக்கியமா வந்து பனை நமக்கு வந்துட்டு எல்லா விதத்துக்குமே வந்துட்டு இருக்குல்ல, இது ஒரு டிரான்ஸ் டிசிப்ளினரி ஸ்டடியா தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஈகாலஜின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சோசியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் சரி, அதோட எக்கானமின்னு எடுத்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டடி. டெப்தா அதை பத்தி வந்து படிக்கிறதுக்கோ ஸ்டடி பண்றதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ முக்கியமா நான் சொன்ன மாதிரி கிரீன் நீடா, வாட்சன் சாம்பிள் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு பனையுடைய அந்த ஸ்பேஷியல் ரெக்கவரி, நிறைய மரங்கள் இன்னும் அதிகமா ஆகணுன்றதுக்காக வந்துட்டு நிறைய நட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்துட்டு ஒரு மரத்தோட கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
அந்த மரத்தை வளர்க்கறது மட்டும் இல்ல, அதோடைய அதோடைய பயனை வந்துட்டு நம்ம காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அது எப்படி நம்ம அந்த பயனை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். பிளஸ் அந்த மக்கள் பத்தி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பத்தின அவேர்னஸும் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நான் கருதுறேன். அதனாலதான் நான் வந்து டூரிசம் வந்துட்டு ஒரு கருவியா வந்துட்டு பாக்குறேன். பிகாஸ் டூரிசம் அப்படின்ற போது இது வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கும் சரி அந்த மக்களுக்கும் சரி ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். நான் முன்னாடி வந்து அடல்ட்ரேஷன் பத்தி உங்ககிட்ட பேசியிருப்பேன். எப்படி வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு கருப்பட்டி நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எது வந்துட்டு நல்ல தரமான கருப்பட்டி நமக்கு தெரியாது. ஸோ அது நம்பிக்கை தான் நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு விஷயமா இருக்குன்ற போது அப்ப நேர்ல போய் அதை பார்த்து வாங்குறது அவங்களுக்கும் ஒரு தரமான விலை கொடுக்கவும் முடியும், நம்மளும் வந்து அதை நம்பி வாங்கவும் முடியும். நீங்க டைரக்டா பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு தொழில் அப்படின்ட்டு. ஏன்னா கருப்பட்டி தயாரிக்கிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு அந்த மிடில்மேன்ஸ் நடுல இருந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் அவங்க அடைக்கிறதுக்கு வட்டிக்கு பதிலா கருப்பட்டியை வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அவங்க காலம் முழுக்க வந்து கருப்பட்டி பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தவிர அவங்களால கடனை அடைக்கவே முடியாம வந்து ஒரு ட்ராப்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம டைரக்டா போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் உண்டு. ஸோ அது டூரிசம் மூலியமா தாராளமா நம்ம செய்ய முடியும். இது இல்லாம வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு இப்போ பனை மரம் ஏறத்துக்கு வந்து கருவி செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆனா வந்து நான் இதை பத்தி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து கருவி தேவையில்லை, எங்களுக்கு வந்துட்டு ஒரு எங்களுக்கு சீசன் இல்லாத போது ஒரு நல்ல சப்போர்ட்டோ சில அந்த மாதிரியான நன்மைகள் இருந்தா போதும், எங்களுக்கு ஸ்பெஷலா இதுக்கான கருவிகள் அப்படின்றதுலாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கருவியை தூக்கிட்டு போயிட்டு அவங்க ஏறத்துக்குள்ள தானாவே நிறைய மரங்களை வந்து ஏறி இறங்கிடுவாங்க. ஒரு ஒரு இடத்துல இருந்து அவங்க போயிட்டு கருவியை தூக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்து. அதே மாதிரி பனையில இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நிறைய பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு, பாம்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இருப்பிடமா தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ மக்களுக்கு மட்டும் அதோடைய அவங்களுடைய இருப்பிடம் செய்யறதுக்கு வந்துட்டு பயன் இல்லை, அதை தாண்டி பல உயிரினங்களுக்கு வந்துட்டு இருப்பிடமா இருக்கு. ஸோ அதோடைய சான்று இதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது. முக்கியமா இந்த மேல பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேடி வந்து கையில வச்சிட்டு இருக்க அந்த ஒரு ரெயின் கோட் மாதிரியான ஒரு விஷயம். சோ அதுவுமே நம்ம வந்துட்டு இப்ப விழுப்புரம்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு. சம்புன்னு சொல்லுவோம் அத. சோ அது வந்து செஞ்சுட்டு இருக்காரு, அவரு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கிளாக் நீங்க பாக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து நவீனமாகுனதுக்கு அப்புறம் வந்துட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம். சோ அது வந்துட்டு நீங்க பாக்கலாம். அதே மாதிரி செருப்பு இதெல்லாம் வந்துட்டு அந்த செருப்பு வந்து எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம செருப்பு வேர் பண்ண முடியாது. பட் சில கட்டாயம் இருக்கும், நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்ற போது நார்மலா அந்த யாத்திரை போறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி செருப்புகள் வந்துட்டு அணிஞ்சிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கிறது அந்த ஃபிஷ் ட்ராப் நான் சொன்னது, இது வந்து கம்பல் கருவி. ஸோ அதுதான். ஸோ இந்த பனை மரம் எப்படி வந்துட்டு ஒரு பயன் சாரி இந்த சுற்றுலா பனை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுலா எப்படி வந்துட்டு ஒரு பயன் தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷனுக்கு, இந்த மரத்தை வந்துட்டு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கோ அதுல இருக்கக்கூடிய சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை அதிகப்படுத்துறதுக்கோ ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டேட்டோட எக்கானமியை அதிகப்படுத்துறதுக்கோ அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து பல வேலை வாய்ப்பு வந்து நம்ம அமைச்சு தர முடியும் சுற்றுலா மூலியமா. ஏன்னா வந்துட்டு இப்ப நம்ம வந்து கூட்டிட்டு போய் காமிக்கிறோம் அப்படின்ற போது அவங்க வந்து உணவு செஞ்சு பரிமாறலாம். அதே மாதிரி அவங்க கைவினைகளை வந்து இன்னும் அதிகமா வந்துட்டு அவங்க செஞ்சு விற்கலாம். கைவினை செஞ்சு விற்கிறத தாண்டி அது எப்படி செய்யணும்ன்றது சொல்லி தரலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய யூத் இளைஞர்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் என்டையர் இந்த ஒரு டூரிசம் வந்துட்டு இன்னுமே பெட்டரா அவங்க எடுத்து பண்ணலாம். ஒரிசால வந்து ரகுராஜ்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வந்து பட்டுச்சித்ரா பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் பனை ஓலையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வில்லேஜ்க்கு வந்துட்டு அந்த பட்டச்சித்ராவை மட்டும் பார்க்க வரதுக்கு நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம ஊர்கள்ல பல விஷயங்கள் இருக்கு, ஒரு சிறப்பு மிக்க விஷயங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஊர்களும் வந்துட்டு
வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பலருக்கும் அவங்க கவனத்துக்கு வந்துட்டு திருப்புறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து வேலை வைக்கும். அதே மாதிரி வந்துட்டு நேச்சர் ட்ரையல்ஸ், பனை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் நம்ம அதுவும் குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாம் சிவெட், அதே மாதிரி நம்மளுடைய பாம் ஷிஃப்ட், அப்புறம் வந்துட்டு இந்தியன் ரோலர், இந்த மாதிரி பல ஸ்பீஷீஸ் வந்துட்டு இருக்கு. தேவாங்கு, ஸ்லெண்டர் லாரஸ் வந்துட்டு பனை சார்ந்து இருக்கக்கூடியதும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பல ஸ்பீஷீஸ் வந்து பத்தின ஒரு ஸ்டோரிஸ், அது எப்படி பனை சார்ந்து இருக்கு, அது சார்ந்து இருக்கக்கூடிய கதைகள். பேரட்டை வந்துட்டு ஐ மீன் கிளிய வந்துட்டு மேல இருந்து எடுத்து தர சொல்லி குழந்தைகள் அழுகுறதாவும், அது வந்து அந்த அப்பா மேலே ஏறி பனைமரம் ஏறி எடுக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்து இறந்து போன கதைகளும் வந்துட்டு நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு பனை சார்ந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து ஃபுட் கிராஃப்ட் இதுக்கெல்லாம் ஒரு தனியான ஒரு அவுட்லெட்ஸ், அப்புறம் வந்துட்டு இதோடைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு பல ஊர்கள்ல வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி நம்ம வித்தின் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இங்க இருக்கக்கூடிய கலையை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கவோ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கலையை நம்ம கத்துக்கவோ, அதே மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியை வந்துட்டு டெவலப் பண்றது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அது மூலியமா அந்த கம்யூனிட்டியும் வந்துட்டு இந்த ஒரு லைவ்லிஹுட்டை வந்து விட்டு போகாம இருக்கும். அதே மாதிரி நமக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு ஒரு வருமானம் நல்லாவே செழிப்பா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் பனை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலை வந்து காப்பாற்ற முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இன்னுமே பெட்டரா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுதான் வந்துட்டு அந்த ஸ்டடியோட அவுட்கம். ஸோ ஃபியூச்சர் ஸ்டடீஸ், ஸோ இது தாண்டி என்னென்ன மாதிரியான ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்பீஷீஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் பனி கூட வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்களோட ஈகோ சிஸ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது, பாம் சிவெட், ஸ்லெண்டர் லாரஸ், மெட்ராஸ் எட்ஜ் ட்ராகன், எலிஃபண்ட், வைல்ட் போர். எலிஃபண்ட்டும் வந்து பனம்பழம் சாப்பிடுது அப்படின்ற ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, ஸ்ரீலங்கால சில இடங்கள்ல வந்துட்டு அது இருக்கு. அதே மாதிரி பனை வந்துட்டு ஒரு பாராசிட்டிக் ட்ரீயா தான் நம்ம பார்க்க முடியும். அதோடைய பையனை வந்துட்டு மொத்தமா இன்னொரு மரத்துக்கு வந்து கொடுத்து அது முறிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அது என்னென்ன மரம் வந்துட்டு பனை சார்ந்து அந்த ஒரு பாராசிட்டிக் ட்ரீயா இருக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஸ்டடியும் வந்துட்டு மேற்கொண்டு பண்ணலாம். அதே மாதிரி கல்லுன்றது வந்துட்டு ஒரு உணவு. ஸோ இப்போ கல் வந்துட்டு எந்த ஒரு நேச்சுரலா வந்து விளைவிக்கிற ஒரு ஒரு பானமும் வந்துட்டு எந்த ஒரு கண்ட்ரிலயோ எந்த ஒரு ஸ்டேட்லயோ வந்து தடை இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது தடையா இருக்கு. ஸோ அதை வந்துட்டு அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதை இறக்கணுன்ற ஆசைகள் அதிகமா தான் இருக்கு. ஸோ இது ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் எடுக்கலாம். அவங்களோட கோரிக்கைகளோ இல்லை நார்மலா மற்ற மக்களோட கோரிக்கைகளோ எடுத்து இதை வந்துட்டு ஒரு கோரிக்கையா வந்து வைக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இன்டீரியர்ஸ்க்கு வந்துட்டு பனை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி அந்த காலத்துல இருந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் மற்ற ஊர்களை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க, நம்ம ஊர்களை எப்படி வந்துட்டு இன்னும் பெட்டரா ஆக்கலாம் அப்படின்ற ஸ்டடிஸ் வந்துட்டு பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ஆர்ட் கிராஃப்ட் இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு கன்சர்வ் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுன்ற ஸ்டடி பண்ணலாம். அண்ட் இது இல்லாம வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பனையை வந்துட்டு நம்ம மாடர்ன் கன்ஃபெஷனரி அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய கொண்டு வரலாம். அதுக்கான சின்ன முயற்சி நானுமே வந்து எடுத்திருக்கேன். அதை பத்தியும் அடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இல்லாம வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஆக்கணும், ஒரு பொருளை இது தரமான பொருளை வந்துட்டு கொண்டு வர கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படின்ற போது அதுக்கு என்னென்ன ப்ராப்பர் SOP எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் ஒருத்தவங்க ஒரு விலையை அதை வைக்கிறாங்க, அதுவும் இல்லாம நடுவில் அது மிடில்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லாம அது வந்துட்டு எப்படி ஒரு சேனலைஸ் பண்ணி ப்ராப்பரா அது வந்து கொண்டு வரணும், கவர்மெண்ட் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்றத வந்துட்டு பார்க்கணும். இது இல்லாம வேல்யூ ஆடட் எடிபிள் ப்ராடக்ட்ஸ், இன்எடிபிள் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு நிறைய இருக்கு. ஸோ ஹெல்த் கேர்லயும் பியூட்டி பொருட்கள்லயும் வந்துட்டு பனை வந்து நிறைய இருக்கு. இதுல இருந்து சோப் தயாரிக்கிறாங்க. அந்த அதோடைய பனம்பழத்தோடைய இதுல இருந்தோ இல்ல வந்து கல்லுல இருந்தோ வந்து சோப் வந்துட்டு தயாரிப்பாங்க. அப்புறம் டென்டல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெக்ஸ்டைல், பணத்தோடைய அந்த நார்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ், ஷர்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ரெடி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இது இல்லாம சுற்றுலா அதிகமா வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க வரக்கூடிய டூரிஸ்ட் வந்து அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க,
ஸோ இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், இன்னும் பெட்டரா வந்து எப்படி பண்ணலான்ற மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் சொன்ன கன்னியாகுமரியில நான் பண்ண அந்த ஒரு ட்ரையல், அதோடைய அவுட்புட் இது, அதோடைய இமேஜஸ். இது தெல்லந்தி, அங்க கீழே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வந்துட்டு தெல்லந்தி ஃபாரஸ்ட். அப்புறம் இது பூத்தாலம் சிஎஸ்ஐ சர்ச், அந்த சர்ச் அதோட தூண்கள் எல்லாமே வந்து பனைமரம். ஸோ உணவு வந்து இந்த ஓலையில தான் நாங்க வந்துட்டு வழங்கணும். அண்ட் இது வந்துட்டு தூத்துக்குடி ட்ரையல், அது அடைக்கலாபுரம், காயல்பட்டினம், திருச்செந்தூர் இந்த பகுதிகளில் கனெக்ட் பண்ணி எடுத்த ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா ஒடுக்குப்புதன் அப்படின்ற ஒரு ஃபெஸ்ட் இருக்கு. காயல்பட்டினம் பகுதி மக்கள் வந்துட்டு அதை இது பண்ணுவாங்க. அந்த ஒடுக்குப்புதன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓலையில அரிசியை வறுத்து அதுல இருந்து ஒரு டை மாதிரி மேக் பண்ணி அந்த ஓலையில வந்துட்டு அவங்களுடைய குரானுடைய சேயிங்ஸ் வந்து எழுதுவாங்க. எழுதி அதை வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு அதை அழிச்சு தண்ணி போட்டு அவங்களோட நெத்தியில வந்து தேய்ச்சிக்குவாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஹீவில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களை விட்டு போகுது அப்படின்ற ஒரு பிலீஃப். அதே மாதிரி இவங்க காயல்பட்டினம் கீழக்கரை பகுதிகளில் வந்துட்டு அவங்களுடைய உணவு ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க வந்து புட்டு, பாவு, போனவம் இப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து பனை சார்ந்து பண்ணுவாங்க. ஒரு ஜாம் மாதிரி அதுல உள்ள என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க. அதுல வந்துட்டு லைக் எள்ளு புண்ணாக்கு, அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய், இந்த மாதிரி பல பொருட்கள் உள்ள போட்டு அதை வச்சு ஒரு ஜாம் மாதிரி அவங்க செய்வாங்க. இது வந்துட்டு விழுப்புரம்ல பண்ண ஒரு ட்ரையல், அதோடைய அவுட்புட். அதுக்கடுத்து பனை பழத்துக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவலும் இது வரைக்கும் நடக்கல. மாம்பழத்துக்கு நீங்க பார்க்க முடியும். ஆனா வந்து பனம்பழம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு முதல் முறையில ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். அதுல மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், அப்புறம் காட்சன்ஸ் அண்ட் வில்சர் அண்ட் நான் சேர்ந்து வந்து பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். அங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கரி கன்ஃபெக்ஷனரிஸ் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே பண்ணோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு மைதா இல்லாம, சர்க்கரை இல்லாம, கருப்பட்டி போட்டு, பியூர்லி கருப்பட்டி மட்டுமே போட்டு பண்ணக்கூடிய பேக்கரி கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸ். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நீங்க வந்துட்டு நீங்க எந்த ஒரு பிரெட் நீங்க வந்துட்டு கோதுமைன்னு சொல்லி வாங்கினாலும் அது கோதுமை கிடையாது. எய்தர் உங்களுக்கு அதுல மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்ல ஹோல் வீட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து பின்னாடி பார்க்கலாம் நிறைய ப்ராசஸிங் ஏஜென்ட் வந்துட்டு இருக்கும் அதை வந்து பதம் படுத்துறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா ரஃப் ஆக தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நாங்க பண்ண அந்த ஒரு கேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஒரு 3 ஹவர்க்குள்ள நீங்க கன்சியூம் பண்ணிடணும். அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து அது ஹார்ட் தான் ஆகும். ஸோ அதுதான் வந்து அதோடைய ரியாலிட்டி. ஸோ லாங் ரன்க்கு அதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. பட் எந்தெந்த பொருள் நம்ம எங்க எப்படி செஞ்சு நம்ம அதை சாப்பிட முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து தேவை இருக்கு. அது இல்லாம மற்ற ஸ்வீட்ஸ்லாம் வந்து பனையில வந்து பண்ணலாம். பேக்கரி பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லை வந்துட்டு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏஜென்ட்ஸோ வந்து நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாம ஒரு வீடியோ இருக்கு, பனை சார்ந்த ஒரு வில்லேஜ். இது வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணியிருந்த வீடியோல இருந்து எடுத்து பண்ணதுதான். பட் நான் என்னோட வாய்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன், என்னோட போயும் இது பண்ணியிருப்பேன். Palmyra Palm Tourism is vital to play Voice a கேக்குதா அதுல? transformative role in empowering community, strengthening economic stability, and cultural pride. The architecture, food, manuscripts, biodiversity, traditional ecological knowledge, tree veneration, sports, and cultural program can drive tourists. This not only increases the visibility of the village but also the image of the community. Dear Palmyra Palm, you're not just a tree, you let our fear free. You are an emotion, the blessing to our nation. You are a factory, sowing you is mandatory. You saved us from disaster, leaving humans with laughter. You provide shelters to species that nest, eat, and fleece. You are believed as a god. To save you, the community nod. Your deeds are plenty. Without you, we are empty. You are enjoyed by many. To replace you, is there any? தேங்க்யூ.
நன்றி நன்றி பிரீத்தி. ஆஹ் நம் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய பனைமரம், அதை கற்பகத்தருன்னு சொல்றாங்க. அது பல்வேறு கோணங்கள் எடுத்துரைத்ததற்கு நன்றி. கலந்துரையாடல் மூலமாக இன்னும் பல தரவுகளை நாம் பேசலாம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். பிரீத்தி, ரொம்ப சூப்பரா இருந்தது. அருமையான ஒரு உரை. நன்றி. நான் நல்லா இங்கிலீஷ் பத்தி பேசல பிகாஸ் எனக்கு இதுக்கு டைம் பத்தல. மேபி நம்ம அதை அது பிரச்சனை இல்ல. செப்பரேட்டா பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. Yeah. ஆமா. So, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து இந்த சங்கரலிங்காபுரம் பகுதியில வந்து 500 பனை மரம் முதல்ல நட்டோம். 2013 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 2016 நினைக்கிறேன். 16 அப்புறம் 17ல திரும்ப வந்து 1200 பனைகள் நம்ம நட்டோம். சோ பனை நடுதல் அப்படிங்கறதுல ஒரு காலகட்டத்துல பெரிய ஒரு விழிப்புணர்வு இருந்தது இல்லையா? பனைமரம் நடுதல் அப்படிங்கறதுல பெரிய ஒரு விழிப்புணர்வு இருந்தது. நல்லா அருமையா சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு கேள்வி உங்கள்ட்ட. இப்ப தமிழ்நாடு அரசுல வந்து ஏதாவது கண்காட்சிகள் இதுக்கு நடத்துறாங்களா? ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல இருக்கா? இல்ல, பனை மரத்துக்கிட்டு இல்ல. இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பிளான்டேஷன் டூரிசம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய அந்த இதுல வந்து அறிக்கை மென்ஷன் பண்ணிருப்பாங்க அவங்க ரெக்கார்ட்ஸ்ல. ஆனா அது எல்லாமே டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷனா இருக்கு தவிர பனை பிளான்டேஷன் இல்ல. ஏன்னோ அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பணியும் வந்துட்டு தமிழ்நாடு டூரிசம் எடுத்து பண்ணல இது வரைக்கும். ஓகே, சரி. அப்ப அது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை பத்தி போய் நம்ம பிரசன்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு, அது வந்து அவங்களோட டூரிசம் இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ஒண்ணு பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து இப்ப நீங்க இந்தோனேஷியாலாம் போனீங்கல்ல, அப்ப அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியோடலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து ஒரு கொலாபரேஷன் ஆக்டிவிட்டிக்கு வந்து அவங்க தயாரா இருக்காங்களா? அப்படி அவங்க கொலாபரேஷனுக்கு வரதா இருந்ததுனாக்கா இப்ப தமிழ்நாட்டுல எந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா வரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா நீங்க ஒரு முயற்சி? கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம். நம்ம ஏஎன்ஆர்எஃப் இது இருக்குல்ல, ஃபண்டிங் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட்டுமே எழுதி இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது இன்னுமே பெட்டரா ஃபண்டோட வந்து எடுத்து பண்ணவும் முடியும். அது அடுத்த முயற்சி எடுப்போம், பார்ப்போம். அதுக்கு இப்ப கம்போடியா போயிருந்தப்போ இந்த சியாம் ரீப்ல அங்கோர்வாட் கோயில் வாசல்ல வந்து பதனி விக்கிறாங்க. பதனிங்கிறத தமிழ்ல, அதாவது எல்லா லாங்குவேஜ்ல பதனின்னு தமிழ்லயும் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பேரே பதனிங்கிற வார்த்தையும் அங்க போயிடுச்சு. சோ கம்போடியாவுக்கு இங்க இருந்து போனது வந்து இங்க இருந்து தான் போயிருக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லலாம். அந்த வார்த்தை மட்டும் இல்ல, அந்த பனைமரம் கல்ச்சரே வந்து அங்க இருந்து அங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்ல வந்து பனைமரம் நிறைய பெரிய ஒரு பரவலா ஒரு தொடர்பு இருக்கு. வரலாற்று பண்பாட்டு தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த வாழை நார்ல வந்து ட்ரெஸ் பண்ற மாதிரி, டெக்ஸ்டைல் பண்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. டெக்ஸ்டைல் வந்து பனை மரத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்காங்களா? போடக்கூடிய அளவுல வந்து இருக்கா? பயன்படுத்தக்கூடிய அளவு? சைனால வந்துட்டு ஒரு ஸ்டடி பார்த்திருக்கேன், ரிசர்ச் ஆர்டிகல் பார்த்துட்டு அதுல எடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல அது யாரும் வந்துட்டு டெக்ஸ்டைல் இதுவா வந்து எடுத்து பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. இப்ப இந்த கருப்பட்டி தயாரித்தல் வந்து ரொம்ப கடினமான ஒரு தொழில் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா சில மாதிரியான ஒரு ஹார்ட்வேர் எல்லாம் கொண்டு வந்து பண்ணணும்னு கரெக்ட். அதுக்கும் வந்து வேலூர்லயும் பிளஸ் மாதாவரத்துலயும் அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதுக்கான கருவிகள் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஐ கெஸ் 2 lakhs அந்த ரேஞ்ச்ல வருது. சோ அது மக்கள் அதை வாங்கணும்னா அதுக்கான காசு அவங்க அஃபோர்ட் பண்ணணும்ல. அதுக்குமே அவங்களுக்கு முடியல. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏற்கனவே கடன் வாங்கி அந்த டிராப்ல மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பெரும்பாலுமான மக்கள். சோ அந்த ஒரு சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, சரிம்மா. நான் அடுத்து மத்தவங்கள கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பிறகு வேற கேள்விகள் தான் நான் வரேன் திரும்ப. தமிழ்நாட்டுல பனை வாரியம்னே தனியா அரசாங்கம் வச்சிருக்காங்களா? அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. மீன்ஸ் முன்னாடிலதான் இருக்கு. இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடிதான் திரும்ப அதை ரீவைவ் பண்ணிருக்காங்க. சோ பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் வந்துட்டு நிறைய அங்கங்க ஆட்கள் வச்சு மக்களை வந்துட்டு பனையேரிகளை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. சோ அதை சார்ந்து பணியாற்றக்கூடிய காட்சன் சாம்பிள் சாரும் சரி, ஆண்டனி ஸ்டீபன் சார், அப்புறம் ஆண்டோ பிரிட்டன் அண்ணா, அவங்க 3 பேருமே வந்து அந்த இதுல மெம்பரா இருக்கக்கூடியவங்க தான்.
பெரும்பாலும் கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனிங் கிடையாது. இனிமே அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. நன்றி. பிரீத்தி பிரீத்தி வணக்கம். நான் இந்த பனைமரத்தோட தமிழ்நாட்டுல பனைமரங்களுடைய அந்த அந்த வியாபாரத்தினுடைய அளவு எவ்வளவுன்றது ஏதாவது கணக்கு ரெக்கார்டு இருக்குதுங்களா? இல்ல, அதுதான் முன்னாடி நம்ம வந்துட்டு இத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்க பனை ஏறி இருக்காங்க அப்படின்ற ரெக்கார்ட் இருக்கு. அதுவும் எப்படின்னா அவங்க லைசென்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையா. லைசென்ஸ் வாங்கின பனை ஏரியோட ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுவுமே இப்பதான் வந்து திரும்ப கவுண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தவிர்த்து அதே மாதிரி தனியா காதி வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இப்போ அக்கா சொன்ன கேட்ட மாதிரி வந்து பனைநல வாரியம் வந்துட்டு கிளைம்பர்ஸோடைய கவுண்ட் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே ஆளா வந்து எடுத்து பண்றதும் கிடையாது. ஸோ ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்து யாரும் அங்க மெயின்டைன் பண்ணல. எனக்கு அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு எனக்கு இவங்களை போய் ஃபைன் பண்றதுக்கு. ஓகே ஓகே. இன்னொன்னு அதாவது இப்ப தென்னை மரங்கள்லாம் நிறைய வளர்க்குறாங்களே, தனியாருமே அவங்க நிலங்கள்ல தென்னை மரம் வளர்க்கறதுக்கு இடங்களை ஒதுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி பனை மரங்களை யாராவது தனியா வளர்க்குறாங்களா அவங்க நிலங்கள்ல? இருக்கு வளர்க்குறாங்க, ஆனா ரொம்ப கம்மி ஆட்கள். ஏன் தென்னை வளர்க்குறாங்கன்னா அதுதான் அதுல ஒரு விஷயம் இருக்கு. 10 வருஷத்துலயே வந்து நமக்கு தென்னை வந்து நல்ல மரமா வளர்ந்துரும். இது வந்து ரொம்ப டைம் எடுக்குதுன்றதுனால நமக்கு வந்து சீக்கிரமா பயன் பார்க்க முடியாது. எல்லாருமே வந்துட்டு மேக்சிமம் 10 வருஷமே நமக்கு வந்து 10 வருஷமா அப்படின்ற மாதிரிதான் மக்களுடைய எண்ணம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க பயன் பார்க்கணும் அப்படின்றதுதான் பாக்குறாங்க. பட் பனைன்றது அவங்க ஜென்ரேஷன் பயன் பார்க்கறது இல்ல, அடுத்த தலைமுறை வந்துட்டு அதோடைய பயனை அனுபவிக்கிறது தான் வந்துட்டு பனை மரத்தோடைய தேவை இருக்குன்றதுனால அது வளர்க்கறது இல்ல பெருசா. நன்றி. வேற யாரும் கேள்வி இருந்தா கேட்கலாம். கேசவன் நீங்க சொல்லுங்க, கேட்கலாம். வணக்கம், கேக்குதுங்களா? நான் ஸ்ரீலங்கால இருந்து ஸ்ரீலங்கால இருந்து பேசுங்க. என்னன்னா நாங்களும் பனை விதை போடுறோம், விதை போட்டு முளைக்குது. அதை மெயின்டைன் பண்ணி ஒரு பருவத்துக்கு வளர்த்தெடுக்கிறது தான் கிடைக்கல இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு. பனை விதை போட்டா இல்லைன்னா முளைக்குது, ஆனா மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கு. கண்டிப்பா அந்த நட்ட உடனே வளர்ந்து வருகிறது. பனை கப்பாத்து பண்ணி செய்தாதான் வளரக்கூடிய இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? பனையை வளர்த்து கொள்ளலாமே இருக்கு. ஹலோ பிரீத்தி நீங்க பேசுங்க, கேக்குது. அதான் நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்றீங்களா? ஆட்கள் குறை வண்டியில தென்னை நட்டா 3 வருஷத்துக்குள்ள சரியான உயரத்துக்கு வளர்ந்துடுது. பனை 3 வருஷத்துக்குள்ள இந்த சின்ன அந்த இளப்பருவத்திலேயே இருக்குது. அதோட நேச்சர் அந்த மாதிரிதான். நம்ம வந்துட்டு பனை வந்து நம்ம தலைமுறையும் தாண்டி பல தலைமுறைக்கு வந்துட்டு இருந்து அதோட பயன் தரும். தென்னை நீங்க சொல்ற மாதிரி நமக்கு சீக்கிரமா பயன் தரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது நிலத்தடி நீரை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு மரம். தென்னைக்கு வந்து தண்ணி அதிகமா வந்து தேவை இருக்கு. நான் தென்னைக்கு அகெயின்ஸ்டா பேசல, ஆனா வந்து அதோடைய வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு விவசாயம் பண்றோம் அப்படின்றதே நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அப்போ வந்து நீங்க தென்னை அங்க வைக்கும் போது அதுக்கு நீர் வந்து அதிகமா தேவைப்படுதுன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல முடியும். நட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு அளவத்துக்குன்னாலும் வளருது. ஆனா தென்னை அப்படி இல்ல, 3-4 வருஷத்துலயே காய்க்க. அதான் பக்குவம் வேற. கண்டிப்பா ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் பனியை சரியா பிரயோஜனப்படுத்துற நாடுண்டா ஸ்ரீலங்காவா இருக்கு. எங்கட உதாரணமா இங்க புட்டை வைக்கணும்னா புட்டு நீத்து பட்டி பனை ஒலியா இருக்கும், சுலகு பனை ஒலியா இருக்கும், மாத்தட்டு பனை ஒலியா இருக்கும். வீடு இப்பவும் எங்கட கிராம பக்கங்கள்ல வீடுகள் அடைக்கிறது முழுக்க பனை ஒலை இல்லாட்டி பனை மட்டையில தான். இன்றைக்கும் சரியான பயன்பாடு பனையின் பயன்பாட்டை கூடுதலா பயன்படுத்துறது யாழ்ப்பாண மக்கள்ல. உண்மையிலேயே கடும் சண்டை நடக்கிற நேரங்கள்லயே சனத்தா செல்லடியில இருந்து காத்ததும் இந்த பனை மரங்கள். நீங்க கைத்து வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் பேசுங்க, கேக்குது. மேம், நான் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் மேம். என் பேரு கேசவன். நான் வந்து பிரீத்தியோட ஃப்ரெண்டு தான். நான்
நான் அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணாங்க இந்த ஜூம் மீட்டில் வந்து கலந்துக்க சொல்லி. 2018 or 19 நினைக்கிறேன், 2 பேர் சேர்ந்து தான் அந்த பல்மிரா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக காட்சன் சாமுவேல் சார் வந்து 2 நாள் பனை இரவு கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஈவெண்ட் ஒன்று நடத்தினார். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த பனை சார்ந்த ஒரு ஓரியன்டேஷன் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிஹெச்டி அப்படி போயிட்டாங்க. நான் வந்து லிட்ரேச்சர், இப்போ வந்து அலர் வெளியீடுன்னு ஒரு பதிப்பகம் தொடங்கி இதுவரையும் ஒரு 8 புத்தகங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் திருச்சியில். இப்போ வந்து சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பனை சார்ந்த, அதாவது தமிழ் சிறுகதைகளில் பனை சார்ந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடிய சிறுகதைகள் எல்லாத்தையும் தொகுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 எழுத்தாளர்களுடைய 120 சிறுகதைகளை தொகுத்துருக்கிறோம். ஸோ இப்ப அவங்க பிரீத்தி பேசும் பொழுது சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்களை மட்டும் நான் என்னோட சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அதாவது வந்து நம்ம வந்து ரிசர்ச்சா டேட்டாஸா நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறோம். பட் த்ரூ ஃபிக்ஷன் மூலமா, ஸ்டோரி டெல்லிங் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து கடத்த முடியும். ஸோ இந்த கதைகள்ல ஒரு 100 கதைகள், 100 எழுத்தாளருடைய 120 கதைகள். நாங்கள் ஏன் 120 கதைகளை நாங்கள் வந்து தொகுத்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் பனையினுடைய ஆயுள் காலம் வந்து 120. ஸோ அதனாலதான் 120 கதைகளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கான வேலைகள்ல தமிழினுடைய தொடக்க கால எழுத்தாளர் மாதவையால தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரையும் கதைகளை வந்து தொகுத்துருக்கிறோம். அதுல அவங்க பேசும் பொழுது சில விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. அதாவது புலம்பெயர்தல் பத்தி பேசுனாங்க. அதாவது தென் தமிழகத்துல இருந்து வட தமிழகத்துக்கு போறது அப்படின்றது. ஆனா இந்த கதைகள்ல எப்படி எல்லாம் இருக்குன்னா, இங்க தமிழகத்துக்குள்ள மட்டும் மக்கள் பனையேறிகள் புலம்பெயரல, பர்மாவுக்கு புலம்பெயர்ந்துருக்கிறாங்க, பாம்பேக்கு புலம்பெயர்ந்துக்கிறாங்க, பாண்டிச்சேரி மாதிரி இடங்களுக்கு புலம்பெயர்ந்துக்கிறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து கதைகள்ல இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து இந்த கிராஃப்டை பத்தி எல்லாம், கலைப்பொருட்களை பத்தி பேசும் பொழுது செருப்பை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு கிராஃப்ட், இப்போ ஒரு டூரிசம்க்கு வரவங்க டூரிசமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செருப்பை வந்து ஒரு ஆர்ட், ஒரு கிராஃப்டா தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க வந்து அந்த ஒரு பனைக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகவியல் இருக்கு, பனைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு அபிமானின்னு ஒரு ரைட்டரு, அவரோட ஒரு கதையில என்ன பதிவு பண்றாருன்னா, ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தவருடைய நிலத்துல இருக்கக்கூடிய பனை விழலி, அதாவது பனை குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, பனை விடலியில இருக்கக்கூடிய குருத்தை எடுத்து அவர் செருப்பு தைச்சு போட்டுறாரு. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்படி செருப்பு தைச்சு போட்டதுனால அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாரு அப்படிங்கிற பதிவு வந்து இலக்கியத்துல, சிறுகதைகள்ல இருக்கு. அதே மாதிரி வந்து உணவுகளை பத்தி பேசுனாங்க இல்லையா. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு வந்து பதநீர், பனங்கிழங்கு, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஐசக் அருமைராஜன் ஒரு ரைட்டர், அவர் என்ன பண்றாருன்னா, புலி பயணின்னு சொல்லிட்டு ஒரு உணவு சொல்றாரு, அவரோட கதையில பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அக்கானின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க நாகர்கோயில் பதநீரை வந்து நாகர்கோயில தான் அக்கானின்னு சொல்லுவாங்க, மற்ற இடங்கள்ல பதநீர்னு சொல்லுவாங்க. கொங்கு வட்டாரத்துல அதை வந்து தெலுங்குன்னு சொல்லுவாங்க, வட தமிழகத்துல அதை வந்து பனம்பால்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பதநீருக்கே இப்படியான சொற்கள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஸோ அந்த கதையில என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கானியை எடுத்து புளி இருக்குல்ல, புளியை வந்து அக்கானிக்குள்ள ஊற விட்டுருவாங்க. ஊற விட்டு ரொம்ப நாள் வந்து எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அது வந்து புலி பயணின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம்னு சொல்ற மாதிரி பெரும்பாலும் தென் தமிழகத்தோட தான் நம்ம பனையை ரொம்ப அசோசியேட் பண்ணுவோம். ஆனா இந்த ஆந்தாலஜில இருக்கக்கூடிய கதை என்னன்னா, என்டையர் தமிழ்நாடையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ் வந்து இதுல இருக்கு. எதுக்கு சொல்ற வரேன்னா, ஒரு லாஸ்டா ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், சாரி. அசோகமித்திரன் தான் சொல்லுவாரு, என்னன்னா ஆராய்ச்சி கட்டுரைகளை காட்டிலும் கதைகள் வந்து நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும், நமக்குள்ள ஈஸியா வந்து டிராவல் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டூரிசத்துக்கு நம்ம இந்த மாதிரி கதைகள், எப்படி பொன்னியின் செல்வன் வந்து இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தூரம் பரவலா பேசப்பட்டதுக்கு காரணம் வந்து கல்கி எழுதுனதுதான். வரலாற்று தகவல்களால் எழுதப்பட்ட சோழர்களுடைய வரலாறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல. ஸோ இது வந்து இதை சில விஷயங்களை பதிவு பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். சுரேஷ் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோ சுரேஷ்.
இல்ல இல்ல, என்ன மாதிரியான பனை வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே ஒன்றுதான் சார், ம். ஒண்ணுதான், அது வித்தியாசங்களா இருக்கு. ஓகே. இல்ல நம்ம பனைமரம் அப்படின்றது நம்ம பனைமரம் சொல்லும் போது இங்கிலீஷ்ல பல்மேரா பாம் சொல்றோம், பொராசிஸ் ஃபெபிலிஃபர். சோ அதோடைய விதை ஒன்றுதான். பட் இப்ப நம்ம தமிழ்ல வந்துட்டு நிறைய பனைகள் இருக்கு. வித்தியாசமான தாலி பனை, வேற நிறைய பனைகள் இருக்கு, கூந்தல் பனை, அந்த பனைன்றெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். சோ அதோடைய விதைகள் வேற வேற. ஆனா இப்போ என்னுடைய ஸ்டடியோ இல்ல மக்கள் வந்துட்டு அதோடைய உணவு தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பனைமரம் தான். பொராசிஸ் ஃபெபிலிஃபர், பல்மேரா பாம்னு சொல்லக்கூடிய அந்த பனைமரம் மட்டும்தான். சில மரங்கள் கல்லு எடுத்திருக்காங்க. ஆமா, மத்த மரத்துல இருந்து கல்லு எடுப்பாங்க. ஆனா சில மரத்துல இருந்து, ஈச்ச மரத்துல இருந்தும் கல்லு எடுப்பாங்க. நீங்க அதுவும் பார்க்க முடியும். கோகனட்டுமே வந்துட்டு ஒரு பாம் ஃபேமிலி தான். தென்னை மரமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாம் ஃபேமிலிக்கு கீழே தான் வரும். நன்றி. கேள்வி கேக்குறீங்களா பங்கேற்பாளர்கள்? மேம் நீங்க எது கேக்குறீங்க? ஆமா, பிரீத்தி, இதை வந்து ஒரு தமிழ் நூலாக கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணலாம். நீங்க ஆங்கிலத்திலயும் வைத்துட்டு தமிழ்லயும் 2 மொழிகள்லன்ட்டு உங்களோட தீசிஸ் கூட நீங்க வந்து ஒரு நூலாக நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியீடாகவே கொண்டு வரலாம். அதுக்கான பணியை நீங்க தொடங்கிடணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நீங்க அதுக்கான ஒரு ரூட் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா அது நம்ம ஆகஸ்ட் மாசம் அதை பத்தி பேசுவோம். 2 லாங்குவேஜ்லயும் வர மாதிரி நம்ம வைக்கலாம். எனக்கு எனக்கு தோணுதுனாக்க உண்மையிலேயே ஒரு இப்ப டூரிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹிஸ்டரி ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு வந்து சரியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான இப்ப லேட்டஸ்டான மெஷினரிஸ் அதுல பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, கடன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பயன்படுத்த கொடுத்து அந்த பகுதிகளில் வந்து அந்த ப்ரொடக்ஷனை கொடுத்து ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னாக்கா, அரசு வந்து கொடுத்தாங்கன்னாக்கா, மக்கள் வந்து சிறு தொழில் இல்லையா, கிராம தொழிலா வந்து இத அழகா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க இந்த ட்ரெயில் போயிருக்கீங்கல்ல, அது வந்து ஒரு 3-4 நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நல்லா இருக்கு. அதுவும் அதை வந்து கொஞ்சம் நம்ம பாப்புலரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே தனி நபரா நம்ம செய்யறதை விட அரசு செய்தா இன்னும் சிறப்பா செய்யலாம். அதனால சுற்றுலாத்துறைக்கு தான் இதுக்கு ஒரு பிரசன்டேஷனுக்கு நீங்க தயார் பண்ணுங்க. அத உங்க பிரசன்டேஷன் தயார் பண்ணி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா அது நம்ம இதை கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதாவது ஒண்ணுமில்லாத ஒரு ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க செய்தன்ட்டு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஏன்னா இப்போ வந்து டேஸ்ட் எல்லாருக்கும் மாறி போயிடுச்சு இல்லையா? மாடர்னா நமக்கு வந்து இந்த கேக்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. புடிங் மாதிரி, கேக் மாதிரி ஐட்டம் வந்து நமக்கு பிடிக்குது இல்லையா? அது எப்படி இருந்தது? இதுல இருக்கிறது வந்து நல்ல வரவேற்பு வந்ததா? ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. முக்கியமா வந்துட்டு ராகி கருப்பட்டி ப்ரௌனி, அதுக்கான வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது இல்லாம வந்து பண்ணக்கூடிய மத்த பேக்கரி அப்படின்னா வந்து நான் அதுதான் ஆக்சுவலா முக்கியமா முன்ன வச்சோம். ஏன்னா அது இல்லாம பனம்பழத்துல வந்து செஞ்ச ஒரு ஃப்ரூட் இன்ஃபியூஸ்டு ஒரு கேக் பண்ணியிருந்தோம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன், 3 hour தான் நம்ம அதுக்குள்ள கன்சியூம் பண்ணிருந்தோம். பிகாஸ் அது ஆறி போய் அந்த ஒரு ரொம்ப டைம் ஆக ஆக நம்ம கோதுமை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கன்றதுனால அது ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஏஜென்ட்டும் அதுக்குள்ள ஆட் பண்ணல, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்ல வேற எந்த ஒரு அந்த ஃப்ளோர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோதுமை வந்துட்டு நமக்கு இட்ஸ் நாட் ஃபார் பேக்கரி, மைதா தான் இட்ஸ் ஃபார் பேக்கரி. ஸோ மைதா இருக்கக்கூடாது அப்படின்ற போது இவங்க நிறைய ஃப்ளோர் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்றாங்க. நீங்க கன்சிஸ்டன்சியும் வந்து மாறிடும். ஸோ ஆக்சுவலி பீப்புள் இந்த பேக்கரி பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபுல் வீட் ப்ராடக்ட்ல பேக்கரி செய்யவே முடியாது. வீட் இஸ் நாட் ஃபார் பேக்கரி. நம்ம வந்து கோதுமையில பேக்கரி பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அந்த நிறைய எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்ஸ், ஃப்ளோரிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அந்த இது பதம் படுத்துறதுக்கு. ஸோ அது இன்னுமே டேஞ்சரஸ். ஆக்சுவலா நம்ம வந்து மைதா தான் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு இப்படி போனோம் அப்படின்னா இதுவுமே டேஞ்சரஸ். ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து as soon as possible நம்ம அதை கன்சியூம் பண்ணிடணும். கோதுமையில பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு, பேக்கரி ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்பவே கம்மி தான்.
ப்ராப்பரா கோதுமையில பண்ணக்கூடியது. பட் மில்லட் இஸ் வெரி குட் ஆப்ஷன். ஆனா அது கூடயுமே வந்து நம்ம சாக்லேட் ஆர் எனி அதர் திங்ஸ் வந்து கூட ஆட் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து ப்ராப்பரா இருக்கு. ஸோ அதனால ப்ரௌனி இஸ் லைக் அது பெஸ்ட். நீங்க 4 நாள் கூட நீங்க அதை பத்திரமா வச்சு வெளியிலேயே வச்சு கூட நீங்க கன்சியூம் பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது. கம்ப்ளீட்லி ராகி, கம்ப்ளீட்லி கருப்பட்டி அண்ட் சாக்லேட், அவ்வளவுதான். இப்போ இது சொல்ற போது ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு கேட்கணும்னு தோணுது. அதுல என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கு இப்ப கருப்பட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா? கருப்பட்டி ஆஸ் பொட்டாசியம் அண்ட் நான் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. பட் தென் லைக் ஜென்ரலா உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன்ஸ் கொண்டதுல இருந்து நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து கருப்பட்டி பெட்டரா இதுவா இருக்கு. நீங்க நார்மலா ஒரு அசம்ஷன் இருக்கு, சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் ஒயிட் சுகரும் சரி கருப்பட்டியும் சரி இட்ஸ் ஹேவிங் சுகர் கண்டென்ட். அதுல எதுவுமே வந்துட்டு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல வந்து மினரல்ஸ் இருக்கு. அது நம்ம தனியா வந்து எடுக்கல, அதை வந்து நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாவோ இல்லை இது பண்ணியோ அதை வந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய குட் மினரல்ஸ் எதையும் நம்ம வந்து வெளில தள்ளல. ஸோ வெரஸ் நீங்க வந்துட்டு நார்மல் ஒயிட் சுகர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது வெறும் சுகர் மட்டும்தான், அதுல எந்த சத்தம் கிடையாது. வெரஸ் கருப்பட்டியில வந்து நிறைய சத்து இருக்கு. முக்கியமா அயர்ன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சத்து இருக்கு, நம்ம பாடிக்கு அது தேவை. சூப்பர் சூப்பர். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல எல்லாம் காமிச்சீங்க எந்தெந்த ஏரியால எல்லாம் வந்து பனைமரம் இருக்குன்ட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மேல வேற எந்த, தமிழ்நாட்டுக்கு அடுத்து வேற எந்த ஸ்டேட்ல இருக்கு? அது அப்பவே சொல்லியிருந்தேன். என்டையர் கோஸ்ட்ல வந்து நீங்க பனை பார்க்க முடியும். மகாராஷ்டிரால இருந்து கேரளால இருக்கக்கூடிய சில கோஸ்டல் சைட்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். பொள்ளாச்சி சைட்ஸ்ல நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி பாலக்காடுல பார்க்க முடியும். கேரளால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் அண்ட் தமிழ்நாடு. அப்புறம் ஆந்திரா, ஒரிசா, தெலுங்கானா, ஒரிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால், பீகார் வரைக்கும் என்டையர் கோஸ்டல் ஸ்ட்ரெச்ல நம்ம வந்து பனை பார்க்க முடியும். நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சுகர் வரதுக்கு முன்னாடி கருப்பட்டி தான் நம்மளை பொறுத்தளவுக்கு இன்று வரைக்குமே. சளி பிடிச்சாலும் சரி, இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் இருக்கிறதுனால எல்லாம் அது முக்கியமா இந்த காய்ச்சலுக்கு எல்லாமே அது வந்து கருப்பட்டி தான். களி காய்ச்சலுக்கு கேப்பக்களி, ராகி களி எதுனாலும் சரி அது உடல் ஆரோக்கியத்தை சொல்லி அந்த களி பின்றது எல்லாமே கருப்பட்டி தான் அடிப்படையா வச்சுக்குவாங்க. மற்ற இப்பதான் வந்து காலப்போக்கில் வெவ்வேறு கலக்குறாங்க. ஆனா இப்பயும் உடல் ஆரோக்கியம் மேம்படும்னா உடனே கருப்பட்டி தான். அது எந்த சூழல்னாலும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் சரி, அடுத்து இரும்பு சத்து வேணும்னு சொன்னாலும் அவங்க பயன்படுத்த சொல்லக்கூடிய மூலப்பொருள் வந்து கருப்பட்டி தான் பயன்படுத்த சொல்லுவோம். அது விலையும் கூட தான். ஒரு சீசனுக்கு வந்து கிடைக்க நேரம் விலை அதிகமா இருக்கும். அதுலயுமே சில டூப்ளிகேட் வர்றதுனால சரியானதை தேடல் வாங்க வேண்டியதுக்கு கட்டாயமா இருக்குது. இப்ப தூள பவுடரா கிடைக்குமா இல்ல வந்து அது கட்டியா? நம்மளுடைய ஊருடைய பதம் வந்து நமக்கு கட்டியாதான் கிடைக்கும். ஆனா வந்து இந்தோனேஷியால நான் போகும்போது அங்க ஜாம் மாதிரி பண்றாங்க கருப்பட்டியை, கொஞ்சம் நல்லா திக்கா. அது வந்து உங்களுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? நான் பாத்திருக்கேன். தேன் மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். சோ அந்த ஒரு பக்குவத்துல வரும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மரம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா நம்மளுடைய மரத்தோட வேரி ஆகுது. சோ அதனால அவங்களுடைய மரத்துல மண்ணுல வந்துட்டு கால்சியம் அதிகமா இருக்கு. சோ நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. கருப்பட்டியில வந்து நம்ம பதனிக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பானையில வந்து அந்த கால்சியம் சுண்ணாம்பு தடவுறாங்க. சுண்ணாம்பு தடவுனா அது ஃபெர்மெண்ட் ஆகாம அது இருக்கும்போது நம்ம அது பதனின்னு சொல்றோம். அதுவே அது ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு கல்லு. சோ ஃபெர்மெண்ட்ன்றதை விட அதுதான் நேச்சுரல் ட்ரிங்க். கல்லுன்றது டைரக்டா வந்து இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ட்ரிங்க். இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகாம தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், சுண்ணாம்பு தடவி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இந்த பதனியில இருந்துதான் அதை காய்ச்சி கருப்பட்டி பண்றாங்க. ஆனா இந்தோனேஷியால அந்த மாதிரி சுண்ணாம்பு தடவுற பழக்கமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய மண்ணிலேயே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. சோ அப்போ வந்து அதுல எடுக்கிறதுல டைரக்டா காசும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி அங்க அந்த தேன் மாதிரிதான் இருக்கு. இப்ப நம்ம இலக்கியத்துல வந்து கல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? வேறு வேறு கல்ச்சர்ல நமக்கு வந்து பலவிதமான, இப்ப யூரோப்லாம் எடுத்துட்டோம்னாக்கா சுமேரியா தொடங்கி நமக்கு வந்து பியர் பாக்குறோம். ஆரம்பத்துல இருந்தே பியர் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு, உருவாக்குதல். நம்ம பண்பாட்டுல அதே மாதிரிதான் தென்னை மரம் இந்த இதுல வந்து நம்ம
கல் அப்படிங்கறது வந்து உருவாக்கி அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சோசியல் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுல வந்திருக்கு. சோசியல் ட்ரிங்க். நீங்க வந்து ஆராய்ச்சியாளரா இருக்கிறதுனால கல்லும் பதநீரும் நீங்க குடிச்சு பார்த்திருக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைய வாட்டி. கண்டிப்பா. இரண்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இது ஸ்வீட்டா இருக்கும் பதநீர், நல்லா ஸ்வீட்டா இருக்கும். அந்த சுண்ணாம்பு தன்மை இருக்குன்றதுனால அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்காது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கான ஒரு நல்ல டேஸ்டும் இருக்கு. அது ஒரு மாதிரி ஃபெர்மெண்டட் லிட்டில் அந்த ஒரு ஆக்சுவலா வந்துட்டு நம்மளுடைய இது தயிருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் தான். தயிரும் கல்லு தான். எது ஃபெர்மெண்ட் ஆனா அது பேர் கல்லு. கல்லுன்றது நத்திங் பட் ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான். ஆனா அதுல ஆல்கஹால் அதிகமா இருக்கும் இல்லையா? இல்ல, ஆல்கஹால் நீங்க ஒயிட் கம்பேர் பண்றதுக்கு அது கம்மி ஆல்கஹால் தான். சோ நார்மலா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு அதிகமானா அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. சோ அந்த எல்லையில தான் அது இருக்குன்றதை தாண்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. நான் வந்து மிசோரம்ல தான் என்னோட PhD பண்ணேன். மிசோரம் வந்து ஒரு ட்ரை ஸ்டேட். இங்க ஆல்கஹால் எல்லாமே பேண்ட். ஆனா இந்த ஊர் கலாச்சார ட்ரிங்க்னு ஒண்ணு இருக்கு, ரைஸ் பியர் இருக்கு. அது வந்து ஓப்பனா எல்லா இடத்துலயும் விக்கிறாங்க. சோ நம்ம ஊர்ல வந்து 10 ட்ரிங்க் தான் ஓப்பனா விக்கிறாங்க, ஆனா கல் வந்து தடைப்பட்டிருக்கு. சோ டோட்டலா வந்துட்டு ஏன்னோ அறம்ன்றதுக்கு வந்துட்டு மீதிதான் இருக்கு. ஆனா பதநீர் வந்து காலையில வாங்கி சாப்பிடறப்ப இனிப்பா இருக்கும். அதவே நம்ம குடிக்காம அப்படியே அந்த பாத்திரத்துல வச்சு சாயந்தரம் குடிச்சோம்னா அந்த புளிப்பு சுவை கட்டாயம் ஏறி இருக்கும். நீங்க அதுதான் சொல்லுவாங்க. நார்மலா நீங்க கல்லா இருந்தாலுமே சரி அது வச்சு சாப்பிடக்கூடாது. இறக்குன உடனே சாப்பிட்டுறணும். இறக்குன உடனே அது வந்துட்டு கன்சியூம் பண்ணணும். அதுதான் அது கரெக்டான. ஓகே, மகிழ்ச்சிமா. ரொம்ப அருமையான உரை. நிறைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நல்லா இருந்தது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாமா? வேற யாரும் பேசுறீங்களா? கேள்விகள் இல்லைன்னா நிறைவு செய்தலாம். சரி சரி. பிரீத்தி, நீங்க நிறைவா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாம். சரி. ரொம்ப நன்றி. பனைமரம் நம்முடைய பண்பாட்டிலையும் வரலாற்றுல வாழ்வியல்ல ஒன்றோடொன்று கலந்து இருக்குது. அதனுடைய பயன்பாடுகளும் அதிகம். அவங்க சொன்ன மாதிரி 120 ஆண்டுகள் வளம் தரக்கூடிய ஒரு மரம். உடனடி பயன்பாடு இல்லை, ஆனா வாழ்நாள் முழுவதும் பயன்படக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை வந்து நீங்க பல்வேறு நோக்குல, அதாவது பண்பாட்டு நோக்குல, சுற்றுலா தலங்கள்ல இருக்கக்கூடிய பயன்பாட்டு நோக்குல, அடுத்து பொருளாதார மேம்பாட்டுல, அவங்களுடைய வாழ்வியலை எப்படி இருக்குது, எப்படி உயர்த்தணும், அதற்கு அரசுக்கான செயல்பாடுகள் என்ன, தனி மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லி மிக விரிவாக உங்க ஆய்வுரைய தெளிவா எடுத்துரைத்தீங்க. மிக்க நன்றி பிரீத்தி. அதனால அனைவருமே வந்து பனை மரத்தை வந்து ஏதோன்னு நினைக்காம அதனுடைய பயன்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்கணும்ன்றதான் இப்ப உள்ள தேவைன்னு நினைக்கிறேன். அதனால பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். பனைமரத்தை பாதுகாப்போம், சமுதாயத்தையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரீத்தி, ரொம்ப நன்றி. நன்றி.